இந்தியாவின் நிதியுதவியுடன் பல்வேறு திட்டங்களுக்காக இலங்கை 245 கோடி இந்திய ரூபாய்களை பெற்றிருக்கிறது. இது கடந்த ஆண்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட 150 கோடி ரூபாயை விட 95 கோடி ரூபாய் அதிக தொகையாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மத்திய அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 2024-25 பாதீட்டின் ஒரு பகுதியாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று கூறுகிறது. இந்த கூடுதல் நிதியுதவி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை மத்திய அரசாங்கத்தின் பாதீட்டு ஒதுக்கீட்டின்படி நேபாளம், சீசெல்ஸ் ஆகியனவும் அதிக நிதியுதவிகளை பெற்றுக்கொண்டன. எனினும் பூட்டான், மியான்மர், மொரிசியஸ், பங்களாதேஷ் மற்றும் மங்கோலியா போன்ற நாடுகளுக்கான நிதியுதவிகள் குறைக்கப்பட்டுள்ளன.